ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவல் பர்ஃபி. அவல் பர்ஃபி இந்த கோகுலாஷ்டமிக்கு நம்ம வீட்டில் ரொம்ப சீக்கிரமாக அருமையாக செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டு குட்டி கண்ணனும் குட்டி ராதையும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த அவல் பர்ஃபி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அட்டகாசமான அவல் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்துருக்காங்க. இது இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு நல்லா ஹீட் ஆகணும். இது பாகு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும். அந்தளவுக்கு இது கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்ச பிறகு கொதிக்கணும். கொதிச்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு வாணலியில் 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இதை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி மாறின பிறகு வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்தாச்சு. அடுத்தது கெட்டி அவல் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம வறுக்கணும். இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவக்க வரணும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தா தான் நமக்கு நல்லா செவக்க கிடைக்கும், இல்லைன்னா கருத்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ கிட்ட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். அடுத்தது இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், இல்லைனா நமக்கு கருத்துடும். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நல்லா இது சூடான பிறகு நைஸாக நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த வறுத்த அவலை நம்ம நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நைஸாக அரைச்சா தான் நமக்கு பர்ஃபி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு வானிலையில் 4 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்தாச்சு. அடுத்தது கடலை மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவை நல்லா இந்த நெய்யிலேயே வாசனை வர்ற வரைக்கும் நல்லா இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபி நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை வாசனை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு 1/2 கப்புக்கு துருவின தேங்காவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுணும். அப்போ தான் பர்ஃபி நமக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா இந்த தேங்காவை இந்த கடலை மாவோட நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த சர்க்கரை தண்ணி, நாட்டு சர்க்கரை தண்ணி, அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வடிகட்டினா நமக்கு டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும். எடுத்தாச்சு. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த கடலை மாவு நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுனால நமக்கு இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதித்து வரும்போது இதுவும் நல்லா கரைஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்தாலே போதும். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்தது நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கிற இந்த அவல் பொடியை இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நமக்கு அழகாக வந்துடும். நமக்கு பர்ஃபி எல்லாத்தையும் இப்படி நம்ம கலந்து விட்டுருணும். கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டு இருந்தாலே போதும். ரொம்ப சீக்கிரமாக இந்த வெள்ளை தண்ணியை இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு சீக்கிரமாக நமக்கு கிடச்சிடும். நமக்கு பர்ஃபி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அழகாக வருது பார்த்திங்க. ஓரங்கள்லாம் இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம எல்லாம் கலந்து விட்டுக்கணும். பேனில் ஒட்டாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருந்தாலே போதும். பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு தெரியுது நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நமக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நம்மளுடைய பர்ஃபி ரொம்ப சூப்பராக அருமையாக நமக்கு கிடச்சிருச்சிங்க. இந்த மாதிரி நமக்கு வந்தோடனே பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கேக் டின்னில் நான் பட்டர் ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன். நெய்யெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்க்கும்போது உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்ப கரெக்டாக நமக்கு பர்ஃபி கிடச்சிருங்க. இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ இதுக்கு மேலே பிஸ்தா தூளை பொடி செஞ்சு வச்சுருக்கேன். பிஸ்தாலாம் அது எல்லாத்தையும் இது மேலே நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கீழே விழாது நமக்கு. அந்த மாதிரி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருணுங்க. ரொம்ப அழகாக நம்மளுடைய பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அடுத்தது இப்போ வேறொரு தட்டுக்கு இதை அப்படியே எடுத்து மாற்றிக்கலாம். இப்படி மாற்றிட்டு நமக்கு தேவையான விருப்பமான அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துடும். இது சாஃப்டாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய அருமையான அவல் பர்ஃபி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த அவல் பர்ஃபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம்.